வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பட்டியல் லாபம் நஷ்டம். இதில் பயிற்சி 3.1ல் 3வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். 3 பின்வரும் அட்டவணையில் பொருத்தமானவற்றை கொண்டு நிரப்புக. பின்வரும் அட்டவணையில் பொருத்தமானவற்றை கொண்டு நிரப்புக. இந்த அட்டவணையில் அடக்க விலை, விற்பனை விலை, லாபம், நட்டம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு எம்டியாக உள்ள கட்டத்தையெல்லாம் நம்ம என்ன வரும்னு பார்த்து ஃபில் பண்ண வேண்டியதான். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். அடக்க விலையும் விற்பனை விலையும் கொடுத்துருக்காங்க. அடக்க விலை 100, விற்பனை விலை 120 கொடுத்துருக்காங்க. லாபம் கொடுக்கலை, நட்டம் கொடுக்கலை. நம்ம தான் லாபம் வருமா நட்டம் வருமானு பார்க்கணும். அடக்க விலை கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்குவோம். அடக்க விலை ஈக்குவல் டு அடக்க விலை ஈக்குவல் டு 100 ரூபாய் போட்டுக்கலாம். விற்பனை விலை ஈக்குவல் டு 120. இப்போ இந்த 120 பெருசா 100 பெருசான்னு பார்க்கணும். இது ரெண்டில் 120 தான் பெருசு. 120 எதில் இருக்கா? விற்பனை விலை. அப்போ விற்பனை விலை பெருசாக இருந்துச்சுன்னா நமக்கு லாபம் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடக்க விலை லெஸ் தென் விற்பனை விலை. ஏன் லெஸ் தென் குறி போட்டோன்னா விற்பனை விலை அதிகமாக இருக்குது. அப்போ விற்பனை விலை அதிகமாக இருந்துச்சுன்னா லாபம் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். விற்பனை விலை அதிகமாக இருக்கனால லாபம் ஃபார்முலா. லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. விற்பனை விலை நமக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், அதை எடுத்து எழுதுவோம். விற்பனை விலை 120, அதை எடுத்து எழுதிக்குவோம். ரூபாய் 120 மைனஸ் அடக்க விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 100 ரூபாய் 100. 120லேருந்து 100 கழிச்சோம்னா எவ்வளவு வரும்னு பார்ப்போம். 120 100 கழிக்கிறோம், 0 2 அப்படியே வந்துடும். இந்த 1 கழிச்சோம்னா 0. அப்போ 20 ரூபாய். லாபம் எவ்வளவு கிடச்சிருக்கு? 20 ரூபாய் லாபம் கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு நட்டம் இல்லை. லாபம் கிடச்சிருக்கனால இந்த லாபத்தை எடுத்து நம்ம இந்த அட்டவணையில் எழுதிடுவோம். லாபம் கிடச்ச இடத்துல ரூபாய் 20 நமக்கு லாபம் கிடச்சனால நட்டம் நமக்கு இல்லை. அப்போ இந்த இடத்துல இல்லைன்னு போடணும். இல்லை. அடுத்து பாருங்கள். அடுத்து 2வது கொஸ்டின். 2வது கொஸ்டினில் பாருங்கள். அடக்க விலை கொடுத்துருக்காங்க, விற்பனை விலையும் கொடுத்துருக்காங்க. இப்போ 1வது கணக்கு போட்ட மாதிரியே தான், அப்படியே தான், சேம் மெத்தட் தான். அடக்க விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா அடக்க விலை 110. அடக்க விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 110 கொடுத்துருக்காங்க. அடக்க விலை 110. விற்பனை விலையை பாருங்கள். விற்பனை விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். விற்பனை விலை 120. விற்பனை விலை 120 கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிடுவோம். 120. இப்போ இது ரெண்டில் எது அதிகமாக இருக்குது? விற்பனை விலை தான் அதிகமாக இருக்குது. இப்போ முன்னாடி எழுதுகிற மாதிரியே இதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு கணக்கு மாதிரியே தான் அப்படியே எழுதிக்கணும். அடக்க விலை லெஸ் தென் விற்பனை விலை. இப்போ அடக்க விலை தான் அதிகமாக இருக்கனால லாபம் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. விற்பனை விலை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூபாய் 120, அதை எடுத்து எழுதிடுவோம். மைனஸ் அடக்க விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரூபாய் 110. இப்போ 120ல் 110 போச்சுன்னா எவ்வளோதுன்னு பார்க்கணும். 120 மைனஸ் 110.
0 2ல் 1 போச்சுன்னா 1 1 1 அடித்தோம்னா 0. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது 10. அப்போ லாபம் கிடச்சிருக்கு. லாபம் ஈக்குவல் டு ரூபாய் 10. ஓகேவா? இப்போ இந்த லாபத்தை எடுத்து நம்ம வந்து அந்த அட்டவணையில் வந்து எடுத்து எழுதிடுவோம். நமக்கு லாபம் கிடச்சிச்சின்னா நட்டம் இருக்காது. அப்போ நட்டம் வந்து இல்லை. அடுத்து வந்து மூணாவது கொஷினு. மூணாவது கொஷினை பாருங்கள். மூணாவது வந்து அடக்க விலை கொடுத்துருக்காங்க. அடக்க விலை கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்குவோம். அடக்க விலை ஈக்குவல் டு 120. அடுத்து வந்து விற்பனை விலை வந்து நமக்கு தரலை. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாபம் கொடுத்துருக்காங்க. விற்பனை விலை தரல, ஆனால் லாபம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து விற்பனை விலை வந்து கண்டுபிடிக்கணும். லாபம் ஈக்குவல் டு ரூபாய் 20. லாபம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து லாபம் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி விற்பனை விலை வந்து கண்டுபிடிப்போம். லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. விற்பனை விலை வந்து கொடுக்கல, அந்த விற்பனை விலையை வந்து அப்படியே எழுதிக்கலாம். அடக்க விலை வந்து மைனஸ் 120 வந்துடும். விற்பனை விலை வந்து அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 120 கொடுத்துருக்காங்க. அப்போ 120. லாபம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20 ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த 20 எடுத்து இங்கே எழுதிக்குவோம். இந்த விற்பனை விலை வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த 120 வந்து இந்த ஈக்குவல் டு இங்கிட்டு வரும்போது, இந்த 120 ஈக்குவல் டு இங்கிட்டு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ விற்பனை விலை ஈக்குவல் டு இந்த 20 அப்படியே இருக்கும். இந்த 120 இங்கிட்டு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ வந்து ரூபாய் 120 ஈக்குவல் டு இது ரெண்டையும் கூட்டி நம்ம எழுத வேண்டியதான். 120 ப்ளஸ்ஸு 20 0 ரெண்டையும் கூட்டினோம்னா 4 மேலே ஒன்று இருக்குது 140. விற்பனை விலை எவ்வளவு கிடச்சிருக்கு? ரூபாய் 140. இந்த 140 எடுத்து அங்கே எழுதிடுவோம். விற்பனை விலை வந்து 140. இந்த அட்டவணையில் வந்து நம்ம எடுத்து எழுதிடுவோம். விற்பனை விலையை 140. இப்போ வந்து நமக்கு வந்து லாபம் கிடச்சிருந்தா நட்டம் வந்து இருக்காதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இல்லை. அடுத்து வந்து 4வது கணக்கு. அடக்க விலை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 100 கொடுத்துருக்காங்க. விற்பனை விலை வந்து 90 கொடுத்துருக்காங்க. லாபமாக நட்டமானு கேட்குறாங்க. அடக்க விலை வந்து 100, அதை எடுத்து எழுதிக்குவோம். நாலாவது கொஷினு. அடக்க விலை ஈக்குவல் டு 100. அதே வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? விற்பனை விலை வந்து 90 கொடுத்துருக்காங்க. 90 கொடுத்துருக்காங்க. விற்பனை விலை ஈக்குவல் டு 90 கொடுத்துருக்காங்க. இப்போ அடக்க விலை பெருசாக விற்பனை விலை பெருசாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ அடக்க விலை தான் வந்து நமக்கு பெருசாக இருக்குது. அடக்க விலை கிரேட்டர் தென் விற்பனை விலை இப்படி எடுத்து எழுதிக்கணும். அடக்க விலை கிரேட்டர் தென் விற்பனை விலை. விற்பனை விலையோட அடக்க விலை அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நட்டம் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அடக்க விலை அதிகமாக இருக்கனால நட்டம் ஃபார்முலா. நட்டம் ஈக்குவல் டு அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை.
அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை. அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை. அடக்க விலை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, விற்பனை விலையும் கொடுத்துருக்காங்க. அடக்க விலையிலேருந்து விற்பனை விலை வந்து கழிச்சு போட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். அடக்க விலை எவ்வளவு? 100. விற்பனை விலை எவ்வளவு? 90. இது ரெண்டையும் கழிச்சோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். 100 90 0. அப்போ இந்த 0வில் போகாது 9, அதனால் 10ன்னு ஒன்று கடன் வாங்கினா 10, 10ல் 9 போச்சுன்னா மீதி 1. அப்போ 10 ரூபாய் 10 எவ்வளவு நட்டமாக கிடச்சிருக்குன்னா 10 ரூபாய் வந்து நட்டமாக கிடச்சிருக்கு. இதை வந்து இந்த அட்டவணையில் எடுத்து எழுதிடுவோம். நட்டம் எவ்வளவு கிடச்சிருக்கு? 10 ரூபாய். ஓகேவா? இப்போ நட்டம் கிடச்சதுனால நமக்கு வந்து லாபம் இருக்காது. ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் நமக்கு கிடைக்கும். அப்போ நட்டம் கிடச்சிச்சின்னா லாபம் இல்லை. ஓகேவா? அடுத்து அடக்க விலை 5வது கணக்கு 120 கொடுத்துருக்காங்க, விற்பனை விலை கொடுக்கல, லாபம் 25 கொடுத்துருக்காங்க. அடக்க விலை வந்து 120, லாபம் 25, இது ரெண்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் எடுத்து எழுதிக்குவோம். அடக்க விலை வந்து 120 கொடுத்துருக்காங்க. 5வது கணக்கு அடக்க விலை அடக்க விலை 120. அதே விற்பனை விலை எவ்வளவு? விற்பனை விலை கொடுக்கல, அப்போ லாபம் கொடுத்துருக்காங்க. லாபம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 25, அதையும் எடுத்து எழுதிடுவோம். லாபம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25, அதையும் எடுத்து எழுதிடுவோம். 25. லாபம் அடக்க விலை கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்தனால லாபம் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. அடக்க விலை கொடுத்துருக்காங்க, லாபம் கொடுத்துருக்காங்க. லாபம் வந்து 25 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு விற்பனை விலை வந்து கொடுக்கல, அப்போ இந்த விற்பனை விலையை அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். விற்பனை விலை அடக்க விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 120 கொடுத்துருக்காங்க. அடக்க விலை 120. இப்போ விற்பனை விலை வந்து அப்படியே இருக்கும். இந்த 120ங்கிறது வந்து அடக்க விலை வந்து இந்த ஈக்குவல் டு இங்கிட்டு வர மாதிரி ப்ளஸ்ஸாக மாறிடும். விற்பனை விலை ஈக்குவல் டு இந்த 120 வந்து இந்த ஈக்குவல் டு இங்கிட்டு வர மாதிரி ப்ளஸ் 120 தான் வரும். அப்போ இந்த 25 அப்படியே இருக்கும். இந்த 120 இங்கிட்டு வர மாதிரி ப்ளஸ் 120 ஈக்குவல் டு 25யும் 120யும் கூட்டினோம்னா எவ்வளோ கிடைக்கும்? 120 25 5 4 145 கிடைக்குது. விற்பனை விலை எவ்வளவு கிடச்சிருக்கு? ரூபாய் 145. விற்பனை விலை வந்து 145. இதை எடுத்து நம்ம வந்து அட்டவணையில் எழுதிடுவோம். விற்பனை விலை எவ்வளவு? 145. இப்போ லாபம் கொடுத்துருக்கனால வந்து நமக்கு வந்து நட்டம் வந்து இல்லை. எடுத்து எழுதியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எம்டியாக இருந்த பாக்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டோம் கொடுத்துருக்க டீட்டெயிலை வச்சு. அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன்